ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வெயிலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, சந்தேகமே வேண்டாம். இன்று உனக்கு ஒரு நன்மை நடந்துள்ளது. எனக்கு நன்மையா? அப்படி எதுவும் நடக்கவில்லையே என்று யோசிக்கின்றாயா? தங்கமே, உனக்கு நிச்சயமாக இன்று ஒரு நன்மை நடந்துள்ளது. எனக்குத்தான் எப்பொழுதுமே தீங்கும் கெடுதலும் மட்டுமே தானே நடந்து கொண்டிருக்கின்றது. பின்பு என்ன புதிதாக நன்மை நடந்துள்ளது என்று தானே கேட்கின்றாய்? உன்னுடைய இந்த கேள்விகளுக்கு பதிலை நான் கூறுகின்றேன். இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் மனதிற்குள் எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் இதை கேள் தங்கமே. நீ உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வேண்டுமானாலும் பட்டிருக்கலாம். ஆனால் அனைத்துமே ஏதாவது ஒரு காரணத்திற்காக மட்டுமே இருக்கலாம். எல்லாமே என்னுடைய அனுமதியால் மட்டுமே நடந்தது. சாகலாம் என்று கடலில் வீழ்ந்தவன் கை நிறைய முத்துக்களுடன் திரும்புவது உண்டு. முத்தெடுக்க சென்றவன் செத்து போனதும் உண்டு. நோக்கம் மட்டுமே உன்னுடையது, ஆக்கம் என்னுடையது தங்கமே. உனக்கு என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது, எப்பொழுது கஷ்டம் தர வேண்டும், எப்பொழுது சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு மட்டுமே தெரியும். அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையையும் ஒவ்வொரு நாட்களாக நான் குறித்து வைத்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய சோதனை காலம் முடிய போகின்றது தங்கமே. இனிமேல் நீ சாதனை செய்யவே பிறந்துள்ளாய் என்பதை நீயே உணரப்போகின்றாய். பிரச்சனை கொடுக்க மட்டுமே நான் உன்னை படைக்கவில்லை. சிங்கத்தின் இறைக்கைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை இறைவன் படைத்திருக்க மாட்டான். அதுபோலத்தான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் சமாளிக்கும் திறனையும் கொடுப்பான் என்பதை முழுமையாக நம்பு. உனக்கான நன்மையை நான் இப்பொழுது செய்துவிட்டேன் அல்லவா? இனிமேல் உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்தும் என் ஆசீர்வாதங்களோடு நல்லதாகவே நடக்கும். நீ கவலைப்படாமல் தைரியமாகவும் நிம்மதியுடனும் பொறுமையுடனும் சந்தோஷத்துடனும் இருக்க வேண்டும் என்பதே உன் அப்பாவாகிய எனது ஆசை. இனி நீ செல்லும் பாதைகள் அனைத்தும் பூக்களாக மலரப்போகின்றது. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக இருக்கப் போகின்றாய். இன்று நான் உன்னை சந்தித்து எனது ஆசீர்வாதங்களை முழுமையாக வழங்கிவிட்டேன். உனக்கான நல்லது இனிமே நடக்க தொடங்கிவிட்டது. இனி நீ எந்த கவலையும் இன்றி நீ செய்ய நினைக்கும் செயல்களை தைரியத்தோடும் எனது ஆசீர்வாதத்தோடும் செய்ய முற்படு. அனைத்தும் வெற்றியே உனக்கு. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.